இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா MySQL. MySQLோட அப்ரிவேஷன் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். MySQLோட அப்ரிவேஷன் மை ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். இதுதான் MySQLோட அப்ரிவேஷன். செகண்ட் ஒன், MySQL எதுக்கு யூஸ் பண்றோம்? MySQL டேட்டாவை மேனேஜ் அண்ட் மேனிபுலேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேனே. ஒரு லைப்ரரி இருக்கு. மொத்தம் MySQL 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், டேபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நெக்ஸ்ட் அதுல இருக்கிற டேட்டா. ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ்னா என்ன? இப்போ லைப்ரரிங்கிறது தான் ஒரு டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸ்ல நிறைய டேபிள்ஸ் இருக்கும். இந்த டேபிள்ஸ்ங்கிறது செல்ஃப். லைப்ரரிக்குள்ள போனதுமே நமக்கு நிறைய செல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம ஒவ்வொரு டேபிளா கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த செல்ஃப்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா எல்லா புக்கையும் ஒரே பிளேஸ்ல வச்சுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு செல்ஃப்லயும் ஒவ்வொரு புக்ஸா ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் ரிலேட்டடான புக்ஸ்லாம் ஒரு செல்ஃப், சோசியல் ரிலேட்டடான புக்ஸ்லாம் ஒரு செல்ஃப். ஸோ டேட்டாவை செக்ரிகேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு தான் இந்த செக்ரிகேட் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களா ஒவ்வொரு செல்ஃபா, அந்த செல்ஃபா டேபிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டேட்டானா என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு செல்ஃப்லையும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் புக்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு புக்கும் இங்க டேட்டாவை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ லைப்ரரிங்கிறது டேட்டாபேஸ், செல்ஃப்ங்கிறது டேபிள், அந்த டேபிள்ல இருக்கிற புக்ஸை டேட்டான்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம அப்கமிங்ல நம்ம டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்றது, மேனிபுலேட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். MySQLங்கிறது ஓப்பன் சோர்ஸ். ஸோ MySQL ஃப்ரீயா இருக்கும், நம்ம ஈஸியா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ஸ்கேலபிலிட்டிங்கிறது ஸ்மால் டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜையும் நம்மளால சப்போர்ட் பண்ணிக்க முடியும். என்டர்பிரைஸ் லெவல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸ்லையும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி பார்த்தோம்னா MySQL வந்து செக்யூரிட்டி லேயர்ஸ் இருக்கிறனால யூசர் ஆத்தென்டிகேஷன் அண்ட் டேட்டா என்கிரிப்ஷனும் இதில் பாசிபிள். ஃபோர்த் ஒன், ஹை பர்ஃபார்மன்ஸ். MySQLால ஹெவி ஆப்ரேஷன்ஸையும் ஆப்டிமைஸ் பண்ணி ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ஹை ஸ்பீட் டிரான்சாக்ஷன்ஸ் இது சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி என்ன மீன் பண்ணுறாங்கன்னா MySQL வேரியஸ் பிளாட்ஃபார்ம்லையும் ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் macOS. ஸோ எந்த டைப் ஆஃப் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் MySQL அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா MySQLோட கீ ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் என்ன டாபிக்? காமன் யூஸ் கேசஸ்ங்கிறது எந்த மாதிரி பிளேசஸ்லாம் MySQL அதிகமாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் 3 பிளேசஸ்ல தான் MySQL அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வெப் டெவலப்மெண்ட்ல இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ், வேர்ட்பிரஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் MySQLோட யூசேஜ் அதிகமாக இருக்கு. செகண்ட் ஒன் டேட்டா வேர்ஹவுசிங், டேட்டா அனலைஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங்க்கும் MySQLோட யூசேஜ் அதிகமாக இருக்கு. தேர்ட் ஒன் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ். இது வேரியஸ் டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கும் பேக்அண்ட் சைட்ல இருந்து MySQL யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் MySQLோட அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தோம்னா இது ரொம்ப சிம்பிள். ஸோ ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நம்மளால செட்டப் பண்ணிக்க முடியும். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம ஈஸியாக MySQL செட்டப் பண்ணிக்கலாம் நம்மளோட சிஸ்டம்ல. நெக்ஸ்ட் இதோட யூசர் இன்டர்ஃபேஸும் ஃப்ரெண்ட்லி டைப். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா இதோட ஸ்ட்ராங் கம்யூனிட்டி சப்போர்ட். ஆன்லைன் டாக்குமெண்டேஷன்ஸ் MySQLக்கு இப்போ வர அவைலபிளாக இருக்கு. ஸோ அவங்களோட கம்யூனிட்டி ஃபோரம்ஸும் ஆக்டிவ்லேயே இருக்கு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அங்கே போய் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நியூமரஸ் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்லையும் இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் இதோட லிமிட்டேஷன்ஸ் பார்த்தோம்னா கன்கரன்சி இஷ்யூஸ் மேபி ரொம்ப ஹெவி ரைட் ஆப்ரேஷன்ஸ்னால இதோட கன்கரன்சி லெவல் கம்மியாக நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோல MySQLோட பேசிக்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல MySQL SQL, MySQL டேட்டாபேஸ், அதோட ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் என்னங்கிறத டீடைல்டா நம்ம பார்க்கலாம். நம்ம டிஸ்கார்ட் ஆப்ல ஒரு ஃபோரம் வச்சிருக்கோம், கோட் மெக்கானிக். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு கோடிங் ரிலேட்டடா ஏதாவது இஷ்யூஸ் இல்லை, நீங்க ஏதோ ஒரு பிளேஸ்ல ஸ்ட்ரகிள் ஆயிருக்கீங்க அப்படின்னா, நீங்க எந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றீங்க, என்ன ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படிங்கறத இமேஜோட நீங்க அந்த ஃபோரம்ல போஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்க அதை ரிசால்வ் பண்ணி உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்றோம். தேங்க்யூ.